ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம தி டீப் ஹவுஸ் அப்படின்ட்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, யூடியூப் சேனல் வச்சிருக்க நம்ம ஹீரோனையும் பலரஞ்ச வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டுக்குள்ள என்ன அமானுஷமான விஷயம் இருக்குன்னு சொல்லி லைவா வீடியோ எடுத்து போட்டு அது மூலியமா இன்கம் அர்ன் பண்றவங்க. கொஞ்ச நாள வியூ கம்மியா இருக்கு, அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு லேக் தெரியுது. அந்த லேக் அடியில ஒரு பழங்காலத்து வீடு இருக்கு. அதை போய் லைவா ஷூட் பண்ணா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அதிகமாவாங்க, வியூ நல்லா போகும்னு ஆசைப்பட்டு அந்த தண்ணிக்குள்ள இறங்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள அமானுஷமான நிறைய விஷயங்கள் நடக்குது. ஹீரோவும் ஹீரோனியும் அந்த வீட்டை விட்டும் அந்த தண்ணியை விட்டும் வெளியே வந்தாங்களா இல்லையாண்டதான் இந்த முழு படத்தோட கதை. இந்த படத்தை பார்க்கும் போது அடுத்து என்னென்னலாம் கிளம்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா ரொம்ப பயங்கரமா இந்த படத்தை பார்க்கலாம். டக்குன்னு கதைக்குள்ள போனா வாங்க. நீங்க பார்த்துருந்து வாய்ஸ் மூவிஷான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த லைக்கான கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க பேரு டீனா. அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிறது அவங்க பாய் ஃப்ரெண்ட் பின். இவங்க ரெண்டு பேரோட வேலையே என்னன்னா, பாலடைஞ்ச வீடா தேடி போய் அந்த வீட்டுக்குள்ள லைவா வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுவாங்க. அந்த வீட்டுக்குள்ள எதுவுமே இல்லா கூட பேய் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பில்டப் அதிகமா பண்ணுவாங்க. அப்படி இவங்க ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. இந்த வீட்டை பத்தி அவங்க ஹீரோவும் என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப பழங்காலத்து வீடு. இந்த வீட்டுல நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. அந்த குழந்தைங்களை பாத்துக்க கூடிய நர்ஸ் விஷம் கொடுத்தவங்க எல்லா குழந்தையும் கொலை பண்ணிட்டாங்க. கடைசியில அவங்களும் செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் ஏதோ ஒரு ஸ்பிரிட் தான் அவங்களை பண்ண வச்சது போல அப்படின்னு சொல்லி பேசிட்டே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு இடத்தா போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு இந்த விஷயம் பிடிக்காது, கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு பொறுமையா நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ உங்க பாய் ஃப்ரெண்ட் காணாம போயிருவாங்க. பயந்துட்டு டிங் எங்க போயிட்டு அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருந்தா பா அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. நீ திருந்தவே மாட்டேடா அப்படின்னு சொல்லி கத்திட்டே அவங்க வராங்க. இப்போ ஹீரோயின் பாத்துட்டாப்ல கண்ணை மூடிட்டு தண்ணிக்குள்ள மூச்சு விட்டுட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல தண்ணிக்கு அடியில இருக்கக்கூடிய பழைய வீடுங்கள்லாம் அவங்க போய் ஷூட் பண்ணணும். அதுக்காக மூச்சு பயிற்சி இப்பயே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டைமர் செட் பண்ணி அதையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சவுண்ட் கேக்குது. உடனே அவங்க ரெடி ஆயிட்டு வெளியே போறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் தான் நின்னுட்டு இருக்காங்க. என்ன இன்னுமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பாத் டப்லயே. சரி சார், எவ்வளவு நேரம்னால மூச்சு பிடிக்க முடியுது அப்படின்னும் போது 3 hours நல்லா மூச்சு பிடிச்சு இருக்க முடியும், அவ்வளவுதானா? சரி ஒன்னும் பயப்படாத, நம்ம பாத்துக்க, நீ ரிலாக்ஸா இரு, எல்லாமே ஓகேவா ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற எல்லா நிமிஷத்தையும் வீடியோ எடுத்து அவங்க வெறுப்பேத்திட்டு கிண்டல் பண்ணிட்டு அப்படி ஜாலியா அவங்க போயிட்டே இருக்காங்க. அப்படியே அவரு கூகுள் மேப்பை வச்சு ரூட் பார்த்து போயிட்டே இருப்பாரு. சம்டைம்ஸ் அவங்களுக்கு ரூட்டும் தெரியாது, பாதி வழியிலே நின்று போயிருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் வழியை தேடிட்டு போயிட்டு இருப்பாங்க. போற வழியில அவங்க பாய் ஃப்ரெண்டும் அங்க இருக்கக்கூடிய வீடுங்க எல்லாத்தையும் காமிப்பாங்க. இது பிரான்ஸ். அங்க இருக்கக்கூடிய பழங்காலத்து வீடுகள் எப்படி இருக்கு, அந்த கதவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை பத்தி அவர் டீட்டெயிலா பேசி வீடியோ ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ அவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. அவங்க தேடி வந்த ஏரியும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த தண்ணிக்குள்ள போய் பயங்கரமா ஒரு வீடியோ எடுத்து அதனால நம்ம வியூ சும்மா பிச்சுக்க போது போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்டா அவங்க பாய் ஃப்ரெண்ட் வராங்க. வந்து பார்த்தா பொதுவான ஏரியினால அங்க இருக்கிற மக்கள்லாம் தண்ணியில ஆட்ட போட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. அவரை பொறுத்தவரைக்கும் இப்போ அவருக்கு 50,000 வியூ போயிருக்கு. பட் இனிமே நிறைய போகணும்னு ஆசைப்படுறேன். நம்ம சேனல் நல்ல வியூ போயிடுச்சுன்னா இதனால நம்ம லைஃப் ஒரு செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாரு. ஆனா ஹீரோனையும் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், நீ ரொம்ப யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாத, நம்ம நினைச்சதுதான் நடக்கல, இந்த இடத்துல உட்காந்து ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் போயிடலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவரும் நீ சொல்றதும் கரெக்ட் தான், சரி உனக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க போவாரு. அங்க ஒரு அங்கிள் கிட்ட அவரு பேசிட்டு இருப்பாரு. ஹீரோனிக்கு கடுப்பாயிரும். சரி செஞ்சு அவனும் நம்ம கூட தான் கார்ல வர போறான்னு சொல்லிடாதடா, எல்லாரையும் கூட்டிட்டு வராத அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கடுப்பாயிருவாங்க. அவர்கிட்ட பேசிட்டு ஹீரோ மட்டும் வந்துருவாரு. என்ன அந்த அங்கிள் கிட்ட பேசிட்டு இருந்தா, ஒண்ணும் இல்ல, இங்க பக்கத்துல இன்னும் ஒரு ஏரியா இருக்கா, அங்க போனா நம்மளுக்கு ஏத்த மாதிரி வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணலாம்னு அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு அந்த ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரிக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த ஆளும் ரொம்ப நேரமா ஹீரோனே முறைச்சு பார்த்துட்டே இருக்காது. இது ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனாலும் ஹீரோ சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அமைதியா வராங்க. அவரு பிரெஞ்சுல ஹீரோனி கிட்ட பேசிட்டே வராரு. இது ஹீரோக்கும் சுத்தமா புரியாது. ரெண்டு பேரும் பிரெஞ்சுல பேசுறீங்கன்னு தெரியுது, தயவு செஞ்சு கொஞ்சம் சப்டைட்டில் கொடுத்தீங்கன்னா எனக்கும் புரிஞ்சுக்க முடியும் போது அந்த அங்கிளும் நம்ம இவ்வளவு நேரம் கார்ல வந்து ஆனா இன்னும் அந்த ஏரி கிட்ட போனோம்னா நம்ம நடந்துதான் போக முடியும், நம்மளால வண்டியில போக முடியாது, சோ அவங்க நடந்து போனான்னு சொல்லிட்டு அவங்கள நடக்க வச்சு கூட்டிட்டு போவாங்க. கொஞ்சம் காடுகள் எல்லாம் தாண்டி அவங்க நடந்து போகணும். அந்த வயசானவரும் என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஒரு கிராமம் கிடந்துச்சு, அந்த கிராமத்துல ஒரு பெரிய வெள்ளம் வந்தது, அந்த வெள்ளத்தினால அந்த கிராமமே தண்ணியில மூழ்கி போயிடுச்சு, நம்ம அத்திப்பட்டி கிராமம். அதனால இப்போ அந்த தண்ணிக்குள்ள நிறைய வீடுகள் இருக்கும், உங்களுக்கு ஆசைப்பட்டு வீடியோவா நீங்க அங்க போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட ஹீரோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவாரு. நடப்பாங்க ரொம்ப தூரம் நடப்பாங்க. ஹீரோனிக்கு டயர்ட் ஆயிரும். இன்னும் எவ்வளவு தூரம் தானே நடக்கணும், வா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லி நடந்து கூட்டிட்டு போவாங்க. பார்த்தா அந்த தண்ணியை பார்ப்பாங்க. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப அமைதியா இருக்கும். இது ஹீரோக்கும் இன்னும் பிடிச்சிரும். ஓகே நம்ம இன்னும் நல்லா வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அந்த வயசானவர் குருவானு பார்த்துட்டே இருப்பாரு. ஆமா இந்த பொருள்லாம் இதுக்கு, இதுவா, இதோட பேரு டாப், இது தண்ணிக்குள்ள ஆழமா இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கும். சில நேரத்துல நம்மளால போக முடியாத இடத்துக்கு போய் அந்த இடத்துல ஆபத்து இருக்கான்னு இதை ஐடென்டிஃபை
ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும். அதனால நான் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க. அந்த வயசானவரும் ஒரு விஷயத்த சொல்லுவார். அது ஒழுங்கா ஹீரோக்கு புரியாது. ஹீரோனியும் என்ன சொன்னீங்க திரும்ப சொல்லுங்களேன் போது ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவாங்க. அந்த வீட்டுக்குள்ள பழைய காலத்து மனுஷங்க இறந்துட்டாங்க, இல்ல அவங்க கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அவரும் ஒரு ஓரமா நின்றுவாரு. ஹீரோ டைம் ஆச்சு போலான்னு சொல்லிட்டு இங்க பாரு, பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத, நீ அப்படி பண்ணும்போது உன்னால மூச்சு ஒழுங்கா விட முடியாது, இப்போ ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க தண்ணிக்குள்ள போக ஆரம்பிப்பாங்க. ரொம்ப இருட்டா இருக்கும். ஓரளவு அவங்க 2 பேரும் நீச்சல் அடிச்சுட்டு உள்ள போயிட்டே இருப்பாங்க. அங்க இருக்கிற மீன்களை எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பாங்க. கிரணம் அந்த ஆள் சும்மா நம்ம முறைச்சு பார்த்துட்டே இருப்பான். எனக்கு சுத்தமா அவனுக்கு பிடிக்கல, அதை செஞ்சு அவனை கைட்டி விட்டு நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா போயிடலான்னு. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, அவனை காருக்குள்ளதான் உட்கார வச்சிருக்கேன். என்னது சும்மா சொன்ன, காருக்கு எங்கிட்டு தான் இருக்கு, அவன் கொஞ்ச நேரத்துல போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே தண்ணிக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற மீன்கள் அந்த இடத்தெல்லாம் அப்படியே போட்டோ எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படியே போகும்போது ஹீரோனிக் போர் அடிக்குது, கொஞ்சம் பாட்டு போடுறியான போது அவன் அங்க இருக்கிற மீனுங்களே பத்திரி ஓடுற அளவுக்கு பாட்டு போட்டுட்டே புரிஞ்சா ஒரு நல்ல பட்டம் போடுறான போது பாட்டு கேட்டுட்டே அப்படி இருக்கிறாங்க. இப்போ அந்த வீடு 3 அடிக்கு ஆழத்துல இருக்கு. இவங்க ஒரு அடியில தான் இருக்காங்க. ஆனா அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் ஆழம் தான். இன்னும் உள்ள போகணும். சரி, சப்போஸ் உனக்கு நான் பேசுறது கேட்கல இல்ல ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு இன்டிமேட் பண்ணுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி ஆக்ஷன் பண்ணிட்டு தண்ணிக்குள்ள அப்படியே ஆழத்துக்கு போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும் போது இப்போ அவங்க தேடி வந்த அந்த வீட்டை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த கேட்டை பார்த்த உடனே கேட்டே இவ்வளவு பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வீட்டு பக்கத்துல எந்த ஒரு மீனுமே இருக்காது. ஏன் இங்க மட்டும் மீனுங்களே இல்லைன்னு சொல்லி இரணிக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அந்த கதவுக்குள்ள ஜீசஸோட சிம்பிள், அதுக்கப்புறம் பறவையோட உடல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிரிஞ்சித்தனமான விஷயங்கள்லாம் அந்த கதவுல இருக்கும். இது இரணிக்கு இன்னும் கொஞ்சம் பயத்தை கொடுக்கும். சரி, நம்ம இப்படியே வீட்டுக்கு போயிடலாமா, விளையாடுறியா நீ, இதுக்காக நான் இங்க வந்தேன், இந்த இடத்த ஃபுல்லா நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கதவு ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாரு. போகும்போது அங்க கார்டனிங் ரூம் ஒண்ணு இருக்கும். அதை ஓபன் பண்ண பாப்பாரு ஹீரோனி. இதெல்லாம் எதுக்கு ஓபன் பண்ணணும், நம்ம அப்படியே மேல மட்டும் சுத்தி பார்த்துட்டு போயிடலாமான்னு அவங்க கொஞ்சம் மூவ் பண்ணி பார்ப்பாங்க. அந்த வீடியோவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். சோ மேல ஒரு வியூ எல்லாம் செக் பண்ணிட்டு அதை வீடியோ எடுத்துருவாங்க. சரி, வீட்டுக்குள்ள போலாம்னு சொல்லி மெயின் கதவை ஓபன் பண்ணாங்க. ஆனா அது இறுக்கி லாக் பண்ணி இருக்கும். அங்க இருக்க ஹீரோனிக்கும் டவுட் வரும், இங்க இருக்கிற வீடு கதவு எல்லாமே எவ்வளவு டைட்டா லாக்ல இருக்கு, இங்க வாழ்ந்திருந்தவங்க வெளில வந்திருந்தா அப்ப அங்க தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணிருப்பாங்களே, அப்ப கதவு ஓப்பனா தானே இருக்கும். ஆனா இங்க இருக்க எல்லா கதவும் லாக்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கதவா திறக்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா கதவும் டைட்டா லாக்ல இருக்கும். சில கதவை சுத்தி நிறைய செடி கொடி இருக்கும். அதனால அதை விலைக்கிட்ட அதை ஓபன் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அங்க இருக்க ஒரு ஜன்னலோட கதவு லைட்டா ஓப்பனா இருக்கும். அதை மூவ் பண்ணா செம்மையா பயந்துருவாங்க. சரி ஒண்ணும் இல்ல போல ஆரம்பிட்டோம். உள்ள போய் செக் பண்ண அப்படின்னும் போது அந்த மிஷின் அப்படியே உள்ள போகும். எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். சரி, சேஃபா தான் இருக்கு, உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போவாங்க. அங்க இருக்கிற பொருட்கள் அதெல்லாம் பார்க்க வித்தியாசமா இருக்கு. ஆனா ஹீரோனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிற பொருட்கள் எதுவுமே டேமேஜ் ஆகாம அப்படி புதுசு மாதிரியே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டே போங்க. அங்க இருக்கிற பொருட்கள் விளையாடிட்டே இருக்கும்போது இப்போ அங்க ஒரு பொம்மை வரும். அந்த பொம்மையை பார்த்து ஹீரோனே பயந்துருவாங்க. அடைச்சா இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமா பார்ப்பாங்க. இது பெரிய வெண்ணால எக்கச்சக்கமான ரூம் இருக்கும். ஒரு ரூமா போய் நம்ம வீடியோ ரெடி பண்ணலாம். இது மாதிரி பயங்கரமான விஷயம் அதாவது வீடியோல மாட்டுச்சுன்னா அதனால வியூ போகும். அப்படி போயிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு ஃபேமிலி போட்டோஸ் இருக்கும். ரொம்ப பழங்காலத்து வீடு இது. அவங்களோட ஆட்களோட முகத்தை பார்த்தாலே ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாம் உன் செட்டா அல்புல அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டே போவாங்க. அங்க நிறைய விலங்கோட தலைகள்லாம் இருக்கும். அது கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். அதனால ஹீரோ அவங்க பக்கத்துல நின்று வா செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டே போவாங்க. போகும்போது அங்க ஒரு குட்டி பசங்களோட ரூம் இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அந்த பசங்க நல்ல வித்தியாசமான ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் இருக்கும். நிறைய கேசட் எல்லாம் இருக்கும். சின்ன பசங்க வந்துட்டு எப்படி ரூம் வச்சிருக்காங்க பாரு, இப்பெல்லாம் என் ரூம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டே அப்படியே ஒவ்வொரு ரூமுக்கா போவாங்க. அதுல ஒரு ரூம்ல மட்டும் காணாம போன குழந்தைங்களோட போஸ்டர்லாம் இருக்கும். இதெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டே இருக்கும் போது அவங்களோட டாம் மிஷின் மட்டும் காணாம போயிடும். எங்க இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இப்போ சடனா பியானோ வாசிக்கிற சவுண்டு கேட்கும். ஏன்னா பயந்துருவாங்க. ஏதாவது மீன் போயிட்டு இருக்கும், அது தட்டினால அப்படி ஒரு சவுண்டு கேட்கும். நீ ஒன்னும் பயப்படாத போது இப்போ அந்த மிஷின்ல ஏதோ ஒரு விஷயத்த ரெகனைஸ் பண்ணிருக்கும். அவங்க ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இதனால ஹீரோவும் என்ன இருக்குன்னு பாக்கலான்னு போய் பாப்பாரு. ஆனா அங்க எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ஒருவேளை மீன் ஏதாவது அசைத பார்த்து இது அப்படி காமிச்சிருக்கலாம். நீ ஒன்னும் பயப்படாதன்னு போது ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்காது. இல்ல எனக்கு இந்த இடமே சுத்தமா பிடிக்கல, நம்ம போயிடலாம் போது இல்ல இன்னும் கொஞ்சம் ரூமா மட்டும் வீடியோ எடுத்து நம்ம போயிடலாம் ப்ளீஸ் அப்படின்னு அவன் கேட்பான். ஆரம்பி சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அப்படி மூவ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும்போது இப்போ அவங்க கிச்சனுக்கு வந்துருவாங்க. கிச்சன்ல இருக்கிற எல்லாத்தையும் அவங்க ஷூட் பண்ணும்போது இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கிச்சன்ல ஒரு பெரிய ஏசோட சிலை இருக்கும். கிச்சன்ல எப்படி ஏசோட சிலை
வந்தது, இது எதுக்கு இவங்க இங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை செக் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்கதை ஹீரோ பாக்குறாரு. இந்த கதவுக்குள்ள மட்டும் நம்ம போயிட்டு ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கே போயிடலாம், ப்ளீஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈசோட சிலையை நகர்த்திட்டு அந்த கதவை பட்டு உள்ள போவாங்க. அவங்களுக்கே கொஞ்சம் பயமா இருக்கும், அதனால அந்த மிஷினை உள்ள போக சொல்லி செக் பண்ணுவாங்க. எல்லாம் ஓகேதான், வா போலான்னு சொல்லுவாங்க. அது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும், தேவையான பொருட்கள் எல்லாமே அங்க இருக்கும். இவங்க வீட்டுக்குள்ள நிறைய பொம்மைகளோட உருவம்லாம் இருக்கும். அது ஹீரோனிக்கு அப்பப்ப கொஞ்சம் பயத்தை கொடுக்கும். இப்போ உள்ள போயிட்டே இருக்கும் போது ஒரு விஷயத்த பார்த்து பயந்துருவாங்க. என்னன்னா அங்க 2 மனுஷனோட சடலம்னு இருக்கும், ஒரு ஆண் ஒரு பெண். ஹீரோ வந்து அந்த பொம்மை தான் நினைப்பாரு, ஆனா கிட்ட போன பிறகுதான் அது ஒரு மனுஷங்களோட சடலம்னு தெரிய வந்தது. முகத்துல யாரும் முகமூடி போட்டிருக்காங்க, இல்ல உடனே இங்க வந்து போயிடலாம், இது ஒரு கிரைம் செய்யப்பட்ட வீடு, இந்த வீட்டுக்குள்ள இருந்தா நம்மளுக்கு எந்த நேரத்துல என்ன வேணா நடக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோனே பயந்துருவாங்க. அதனால அவங்களால ஒழுங்கா மூச்சும் விட முடியாது. சிவனு பயப்படாத, இங்க வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் போறதுக்கு முன்னாடி இதை மட்டும் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிடுறேன், ஸோ இதனால நமக்கு வியூ கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுவாரு. அவங்களோட முகத்துல வித்தியாசமான முகமூடி போட்டு வச்சிருப்பாங்க. தரையில நிறைய ஸ்பிரிச்சுவல் கும்பலங்களோட சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஹீரோக்கு வினோதமா இருக்கும், பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோனே கத்திட்டே இருப்பாங்க, வா போலாம் வா போலாம், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. இப்போ அங்க இருந்து ஒரு சின்ன கதவு மட்டும் தானா ஓப்பன் ஆகுது. ஹீரோனே பயந்து போயிடறாங்க. ஹீரோ நீ இங்கே இரு, நான் அது என்னதுன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவுக்குள்ள போய் பார்த்தாங்க. மனுஷங்களோட ஒவ்வொரு உறுப்பையும் கண்ணாடி பாட்டில போட்டு வச்சிருப்பாங்க. இது ஹீரோ பார்த்து பயந்துருவாரு. எங்க ஹீரோனி கிட்ட சொன்னா அவ இன்னும் பயந்துட போறா, அதனால அவளால மூச்சு விட முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு ஒண்ணும் இல்லாத சில கேமரா மட்டும் தான் இருந்துச்சு, நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியே வருவாங்க. வந்துட்டு வந்த வழியாவே போயிடலாம் சொல்லி கதை ஓபன் பண்ணி பார்த்தா இப்போ இப்படி ஒரு செவர் இருக்கு. இந்த செவர் எப்படி இங்க வந்தது, நம்ம வரும்போது இது இல்லையே, போச்சு நம்மளுக்கு இங்க ஏதோ நடக்க போகுது, இங்க தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோனி பதட்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால ஒழுங்கா மூச்சம் விட முடியாது. ஹீரோ காம் டவுன் மூச்சு இழுத்து விடு, ஒண்ணும் இல்ல நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், நீ ஒன்னும் பயப்படாத, இதனால உன்னால ஒழுங்கா மூச்சு விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோனி பின்னாடி ஒரு உருவம் வரும். அதை பத்தி ஹீரோனி இன்னும் பயந்துருவாங்க. அங்க ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தா எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு அங்க எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்காது. ஹீரோ சரி ஒரு பக்கம் நான் கதவை ஏதாவது ஓபன் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்றேன், நீயும் பாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஜன்னல் கதவு எல்லாத்தையும் ஓபன் பண்ண முயற்சி பண்ணாங்க. இப்போ அங்க இருக்கிற மெயின் கதவை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு பக்கத்துல அந்த வீட்டையே வந்து லாக் பண்ணி ஒரு பெரிய மரப்பலகையை வச்சிருப்பாங்க. மனுஷங்களோட கீழனா கை அச்சுகள் இருக்கும். ஹீரோனிக்கும் ஆச்சரியமா இருக்கும், இதனால இது மாதிரி மெயின் டோர்ல இவங்க இப்படி வச்சிருக்காங்க, ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இறந்து போயிருப்பாங்களோ, இல்ல இவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு யாரோ இப்படி பண்ணிருக்காங்க போல, இந்த வீட்டுக்குள்ள இருக்குது ஆபத்து, நம்ம இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதவா எல்லாம் உடைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா எல்லாமே டைட்டா இருக்கும். அப்ப ஹீரோனி கிட்ட டக்குன்னு ஒரு மீனை நகர்ந்து போகும். அப்பதான் ஹீரோனி யோசிப்பாங்க, அந்த மீன் இந்த வீட்டுக்குள்ள வருதுன்னா அது வேற ஏதோ ஒரு வழியில தான் வந்திருக்கும், அதை ஃபாலோ பண்ணா நம்ம இங்க போயிடலாம்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணிட்டு போனா அது திரும்பவும் அந்த கிச்சன்ல இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட்டான ரூம் குள்ள போகும். ஹீரோவும் இதுக்குள்ள நீ போய் தான் ஆக போறியா, எனக்கு ஒரு ஆப்ஷனும் இல்ல, அந்த மீனை ஃபாலோ பண்ணி தான் ஆகும்னு சொல்லி அவங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. டக்குன்னு அந்த மீனை காணாம போயிடும். ஹீரோ சரி இங்க இருந்து வேற வழி நம்ம பாத்துட்டு போனாலும் ஹீரோ நான் தேடி பாக்குறேன்னு ஹீரோனி தேடிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோனி ஒரு விஷயத்த பாத்துருவாங்க, அந்த 2 இறந்து போன சடலத்துக்கு மேல ஒரு ஓட்டை இருக்கும், ஆனா அது இரும்பு கம்பியால லாக் பண்ணி இருக்கும், அதை வேணா ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி அதை ஓபன் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அப்படி அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும்போது இப்போ ஏதோ ஒரு பயங்கரமான குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த 2 சடலமும் இல்ல. டக்குனு ஹீரோனி யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. அந்த சங்கிலியை ஹீரோனி உடம்புல கட்ட முயற்சி பண்றாங்க. அந்த டைம்ல ஹீரோனோட தொடையில கம்பியால ஆழமான கீறல் படுது, அதனால அவங்க வழி தாங்க முடியாம கதறிட்டு இருக்காங்க. அதே இடத்துல அங்க அந்த மிஷினும் வருது, அது ஹீரோனி அப்படி ரெட் கலர்ல செக் பண்ணிட்டே இருக்கு. டக்குனு ஹீரோனியை பிடிச்சி யாரோ இழுக்கிறாம அமுக்குறாங்க, அவங்களால அந்த இடத்த விட்டு நகர முடியல. பின் உதயப்பன் அப்படின்னு கத்திட்டே இருப்பாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு பின் அங்க வராரு. என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கேயே நின்னுகிட்டு இருக்கேன், எவ்வளவு நேரமா நான் கூப்பிடுறேன், உனக்கு சத்தமே கேட்கலையா, நான் இங்கதான் நிக்கிறேன், டக்குனு பார்த்தா நீ கம்பியில இருந்துட்டு இருக்க, என்ன நடக்குது இங்க, நம்ம இங்க பாரு, அந்த 2 இறந்து போன உடலும் இங்க இல்லன்னு போது என்ன சொல்ற, அதுங்க 2 இங்கதான் இருக்குன்னு போது அந்த 2 உடலும் அங்கதான் இருக்கும். ஹீரோனிக்கு பயம் வந்துடும், எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்கீங்க, தப்பிக்கணும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த 2 சடலத்தோட முகத்தை எடுத்து அந்த மாஸ்க் எடுப்பாரு, அது உண்மைதான் மனுஷங்களா அப்படின்னு சொல்லி பாப்பாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அதுல இருக்க லேடியோட கண்ணு மட்டும் டக்குனு ஓப்பன் ஆகுது. ஹீரோனியும் அதை பார்த்து பயந்து போய் அதுங்க கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லி வேகமா நீச்சல் அடிச்சுட்டு அங்க இருந்து வெளியே போக முயற்சி பண்றாங்க. ஆனா அதுங்க கிட்ட ஃபாலோ பண்ணிட்டே வருது. கடைசியில பெட்ரூம்ல போய் கதவை டக்குன்னு லாக் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோவும் என்ன பண்ணுவாருன்னா, பழங்காலத்து வீட்ல எல்லாம் சூடா வீடு இருக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன டன்னல் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருவாங்க. அந்த புகையெல்லாம் வீட்டை விட்டு மேல போகும். அந்த ஓட்ட வழியா மேல தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோனி கிட்ட ஒரு கயிறையும் அவரும் ஒரு கயிறும் கட்டிட்டு மேல போயிட்டு இருப்பாரு. அந்த ரோபோவும் மேல செக் பண்ணிட்டே போகும், எல்லாமே ஓகேவா, அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே
இருக்கும்போது இப்போ ஒரு பயங்கரமான சவுண்ட் கேட்கும். அந்த பில்டிங் அப்படியே உடஞ்சு அப்படியே ஹீரோனி மேலே விழுது. அவங்க வழி தாங்க முடியாம கத்திட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனி கண்ணை திறந்து பார்த்தா அவங்க அந்த கயிறுனால தொங்கிட்டு இருப்பாங்க. பக்கத்துல ஹீரோ இருக்க மாட்டாரு. ஹீரோனிக்கு பதட்டம் அதிகமாயிரும். அதனால அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த கயிறை கட் பண்ணி பின் எங்க இருக்கேன்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அதே இடத்துல இங்க ஹீரோவும் பெட்ரூம்ல மாட்டிட்டு இருப்பாரு. அப்புறம் ஹீரோன் எங்க இருக்கான்னு தேடிட்டு இருப்பாரு. அவருக்கு ஆக்சிஜன் கம்மியா இருக்கனால அவர்கிட்ட இருக்கிற ஆக்சிஜன் பாக்ஸ வச்சு ஹின்னல் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோன் எங்க இருக்கான்னு சொல்லி அவரோட சிஸ்டம்ல செக் பண்ணுவாரு. ஆனா அதுல கிளியரான இமேஜ் வராது. இங்க ஹீரோனே பயந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க வந்து நகர பார்ப்பாங்க. அங்க அந்த ரோபோ இருக்கும். பின்ன எங்க இருக்கான்னு காமிடும் போது அதை அவளை விட்டு நகர்ந்து தூரமா போய்கிட்டே இருக்கும். எங்க ஹீரோவும் பெட்ரூம்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் சுத்தி பார்ப்பாரு. அங்க ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுல இறந்து போன அந்த வயசானவருக்கு ஒரு பையன் இருப்பான். அவங்களுக்கு ஒரு பொண்ணுங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோஸ் எல்லாம் அவர் பாத்துக்கிட்டு இருப்பாரு. அதே நேரத்துல இங்க அந்த ரூம்குள்ள யாரோ வர சவுண்ட் கேட்கும். அதனால அவர் பெட் கடையில போய் ஒளிஞ்சுப்பாரு. இங்க ஹீரோனையும் அங்கிருந்து நகரலான்னு பார்க்கும்போது அங்கிருந்து லைட் தானா எரியுது. அங்க யாரோ ஒருத்தவங்க வந்து ஹீரோனைய பிடிக்கவும் அவளை கட்டுப்படுத்தவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட்டு அவ கத்தி அலறி அங்கிருந்து வேகமா ஓடி போறா. வேகமா ஓடி போயிட்டே இருக்கும்போது அந்த மிஷின் ஒரு ரூம்ல பக்கத்துல போய் நிக்குது. அவளும் என்ன இதுன்னு சொல்லி கிட்ட போக பாக்குறா. அதே நேரத்துல இங்க ஹீரோவும் அந்த பேய் அங்க நிக்குது. அந்த கேப்ல நமக்கு அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பேய் பெட்டுக்கல்ல வந்து ஹீரோவை பிடிக்க முயற்சி பண்ணுது. அதை பார்த்து அவரும் ஆனு கத்துறாரு. ஹீரோனையும் இங்க பெட்ரூம் கதை ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோ அவங்க நின்றுட்டு இருப்பாரு. ரொம்ப அமைதியா நின்றுட்டு இருப்பாரு. என்ன ஆச்சு பின் என்ன ஆச்சு இங்க இருந்து போலாம் வானுங்க. அதுதான் நம்மளால இதுக்கு மேல தப்பிக்கவே முடியாது. நம்மளுக்கு சாவு நிச்சயம். என்னோட ஆக்சிஜன் கம்மியாகிட்டே இருக்கு. ஆனா உங்களுக்கு இன்னும் ரொம்ப கம்மியாயிட்டு. அதனால எனக்கு முன்னாடி நீதான் சாக போற அப்படின்னு சொல்லி ஒரு வினோதமா பேசுவாரு. ஹீரோனையும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்ன பேசிக்கிட்டு இருக்க பைத்தியமணி, நம்மளுக்கு ஒன்னாகது இங்க இருந்து போயிடலாம் வா அப்படின்னும் போது அவர் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாரு. நகரவே மாட்டாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனி உடம்புல ஏதோ ஒரு நகர மாதிரி ஃபீல் ஆகும். ஹீரோனி பயப்படுறாங்க. ஏதோ என் உடம்புல இருக்கணும் போது இப்போ அவங்க முகத்து கிட்ட ஒரு பாம்பு போயிட்டு இருக்கும். ஹீரோனிக்கு பாம்புனாலே பயம் இருந்தாலும் ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அவளுக்கு தெரியும் உனக்கு எது பயத்து தரும்னு. அதெல்லாம் அவ பண்றா. உன்னோட மாஸ்க் எடு, நம்ம அவ சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இவரை யாரோ கட்டுப்படுத்துற மாதிரி இவர் பேசிட்டு இருப்பாரு. ஹீரோனி பயத்து அந்த மாஸ்க் ஓபன் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மாஸ்க் போட்டுருவாங்க. உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இங்க இருந்து அங்க தப்பிக்கணும் வா. தப்பிக்கணுமா, எனக்கு ஒரு வழி தெரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடத்துக்கு வேகமா கூட்டிட்டு போவாரு. பேஸ்மெண்ட்ல ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் அவரு மூவ் பண்ணி வச்சா ஒரு பெரிய ஓட்டம் இருக்கும். இந்த வழியா போனா நம்ம சேஃபா இருக்கலாம் சொல்லிட்டு ஒரு ரூம்ல கூட்டிட்டு போவாரு. பார்த்தா அங்க ஃபுல்லா லைட்ஸ் இருக்கும், சோஃபா இருக்கும், முன்னாடி ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கும். என்ன நீ பண்ற பின், இங்க வந்து நம்ம போகணும். இல்ல நம்மளால இங்க இருந்து போக முடியாது. இந்த இடம் தான் நம்மளுக்கு சேஃப் ஆனது. அவங்க கூட நம்ம இருந்தானா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான். இது ஹீரோனிக்கு வினோதமா தெரியும். பைத்தியமா நீங்க வந்து போகணும் அப்படின்னும் போது இப்போ மானிட்டர்ல ஒரு வீடியோ வரும். இந்த வீட்டுல என்ன ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி நம்மளுக்கு காமிக்காங்க. இந்த வீட்டுல ஒரு அப்பா அம்மா அவங்களோட பசங்க 2 பேர் இருப்பாங்க, பையன் பொண்ணு. அவங்க அப்பா அம்மா ஒரு சைக்கோ. அவங்க கிராமத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் கூட்டிட்டு வந்து அவங்கள சைக்கோத்தனமா கொலை பண்ணுவாங்க. பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு பேரண்ட்ஸ் தெரியாம அவங்க குழந்தைய இங்கே கொலை பண்ணி புதைச்சு வச்சிருந்தாங்க. இவங்க பண்ற விஷயம் அவங்க பையனுக்கும் அப்படியே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த குழந்தைங்க காணாம போறது காரணம் இவங்க ஃபேமிலி தான். அதனால இவங்க சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி கிராமத்துல இருக்கிற எல்லாருமே வந்து அந்த பொண்ணையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பா அம்மாவா அந்த கயித்துல தொங்க வச்சு அவங்கள உயிரோட கொலை பண்ணிடுவாங்க. இந்த கேப்ல அவங்களோட பையன் மட்டும் அந்த ஊரை விட்டும் அந்த வீட்டை விட்டும் யாருக்கும் தெரியாம ஓடி போயிடுவான். இப்போ உயிரோட அந்த வீட்டுல எடுத்தவங்க இறந்து போனனால அவங்க ஆத்மா இந்த வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு. இப்போ அவங்க சொல்றது கேளு, அந்த பொண்ணு வராப்பாரு அப்படின்னும் போது அவங்களோட பொண்ணு பேரு சாரா. அந்த பொண்ணு வருவா, கையில கத்தியோட வருவா. இதை பார்த்து ஹீரோனுக்கு கோவம் வரும். பைத்தியவாணி, அவ சொல்றதுதான் கேட்காத, இங்க இருந்து தப்பிச்சு போனோம், நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் அவன் நகர்ந்து போயிட்டே இருக்கும். அங்க இறந்து போன குழந்தைங்களோட சொல்லலாம் இருக்கும். அதை பார்த்து அவ பயந்து போயிடுவான். இங்க இருந்து போகணும்னு ட்ரை பண்ணும் போது பென் வந்துடுவான். நீங்க வந்து போகணும்னு ட்ரை பண்றது வேஸ்ட், சொல்றது கேளு, முதல்ல நான் இன்னும் கொலை பண்றேன், அதுக்காக நான் செத்து போறேன்னு சொல்லி கத்திட்டு அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணுவான். அவளும் தள்ளி விடும் போது கத்தி அவன் மேல பட்டும். இப்பதான் அவன் கான்சியஸ்கே வருவான். என்ன நடக்குதுங்க, நம்ம இங்க இருக்குது ஆபத்து, இங்க இருக்கிற பேங்க நம்மளை கொலை பண்ண முயற்சி பண்றது, நான் சொல்றது கேள்வி, இங்க வந்து போயிடணும் வா அப்படின்னும் போது இப்போ அந்த பொண்ணோட ஆவி வந்து ஹீரோட வயிற்றுல கத்தி அடிச்சு குத்திரும். அதனால ஹீரோ வலி தாங்க முடியாம தண்ணிக்குள்ள அப்படியே மூழ்கி போயிட்டு இருக்காரு. ஹீரோனால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் ஓட பாப்பாங்க. ஆனா அந்த 3 பேங்களும் ஹீரோனையும் பிடிச்சு அமக்க ஆரம்பிச்சிடும். அதனால அவருக்கு அந்த ஆக்சிஜனை மட்டும் தள்ளி விட்டுட்டு அவ அங்க வந்து வேகமா மேல ஓடி போயிட்டு இருப்பா. அப்படி போகும்போது அந்த பேங்க ஒண்ணுமே பண்ணாம கீழே இருந்து அவளை வேடிக்கை பார்க்கும். அவளும் மூச்சு பிடிச்சிட்டு அவங்க மேல நீந்தி போயிட்டே இருப்பா. மேல ஃபுல்லா செடி கொடியா இருக்கும். அதெல்லாம் பிச்சுட்டு கொஞ்ச தூரம் அப்படி போயிட்டே இருப்பா. இப்போ அவளோட ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு. அதனால மூச்சு பிடிச்சிட்டு அவ நீச்சல் அடிச்சுட்டு மேல போறா. மாஸ்க் எல்லாம் ரிமூவ் பண்றா. தண்ணிக்கு மேல கொஞ்சம் கிட்ட வரா. ஆனா அவளால சுத்தமா மூச்சு விட முடியாம தண்ணியில அப்படியே கொஞ்சம்
வேகமா முழுக ஆரம்பிக்கிறா. அவளோட உடல் அப்படியே தண்ணி கடியில போய்க்கிட்டே இருக்கு. இப்போ அந்த தண்ணிய காமிக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ள இன்னும் ஒரு 2 பெண்கள் வராங்க. அந்த பெண்கள கூட்டிட்டு வர்றது அந்த வயசானவரு. இதோட இந்த படத்த முடிக்கிறாங்க. இந்த படத்தோட எண்டுல ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபேமிலில காணாம போன ஒரு பையன் இருந்திருப்பான். அந்த பையன் வேற யாரும் இல்ல. ஹீரோயினியும் இந்த தண்ணிக்கு கூட்டிட்டு வந்த அந்த வயசானவர் தான். அவரோட வேலை என்னன்னா, ஒரு மனுஷங்களையும் இந்த தண்ணிய தேடி கூட்டிட்டு வந்து அவங்க ஃபேமிலி மூலியமா கொலை பண்ண வைக்கிறது தான். சோ இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் மெயின் காரணமே இந்த வயசானவர் தான். இதை தெரியாம இப்போ 2 பெண்களும் இங்க நீச்சல் அடிக்கலாம்னு சொல்லி வந்திருக்காங்க. சோ அவ்வளவுதான் அந்த படம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வித்தியாசமான கான்செப்ட், பார்க்க நல்லா த்ரில்லிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் சந்திக்கு வரேன். Until then, bye bye.